சின்னண்ணா நல்லா இருந்தது. சொல்லு. உனக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுப்போம். நம்மளை பத்தி பெருமையா பெருமாள் அவரே மாட்டாங்க. நான் எதுக்கு நீ போய் புடி யார் சாட்டை கொடுத்தாலும் கம்மி ஒரு வீட்டுல நான் உன் வீட்டை புறத்த கொண்டு வந்து வீட்டு வாறு பண்ணலன்னு கத்துறேன். உங்க பூரிப்பு சின்னண்ணா ஆனா நீ போய் படுக்க உனக்கு பொல்லாது நோவு வரும். உனக்கு தேடு மொழி வந்து கேட்காத வாரி போவோம். நீ டவுன் பஸ்ல தாயோட பாடி வெளியே வெடுக்குமா கொண்டாடி தாலி அரைக்கும். அந்த சைடுல நடக்கலாம். சைடுல ஆஃப் பண்ணி சைடுல நிறுத்தா ஸ்பேஸ் நல்லா தெரியும். சைடுல இருந்து எடுத்தா பாய் தெரியும். நல்லா கரெக்டா இருக்கும். சின்னண்ணா அட குடிகார கம்யூனிட்டி போய் ஏறிக்க ஆடி மேய்ச்சி வந்து எங்க அண்ணா அலப்புல பட்டு நடக்கறாங்க. நல்ல தப்பா நினைக்காதீங்க. நல்ல நீதி விரிவாங்க. அண்ணா சின்னண்ணா அடியில அந்த மாத்துல காய்ச்சி வச்சுக்கிறான் 2 ரூபாய். அது எடுத்து 4வது தெருவுல 3வது கடைக்கு கொடுத்தாலும் பிடிக்கும். அந்த பையன் போய் வாங்கி வரட்டும். உன் வீட்டு இதே தொலைதான் ஒண்ணுமா தேடடா என்ன சாத்தி அண்ணா. ஐயோ பால் கிடைக்காது. எங்க அண்ணன் மட்டும் தொல்லை பண்ணுவான் பொழுது எங்க அண்ணனை. அண்ணா அண்ணா நான் சுபத்திர வந்திருக்கேண்ணா. பன்னி ஒரு கோயம்னா வை, கருவாட்டு கோயம்னா வச்சுட்டு போடி. படம் வரல எங்க அண்ணன் வீட்டுல நாராயண வீட்டுல பண்ணிக்காரி ஆக்குறாங்க. பச்சை வருத்துறாங்க அப்படி. அண்ணா சாத்தி அண்ணா 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 போட்ட பவுடிய புள்ள ஜாடி முடிச்சு 2 கடை லட்டு 2 கடை தங்கடா என் பவுனடா. என்ன என்னன்னா உங்க வீட்டுல வந்த சனம் வந்த பிடிக்குது, போன சனம் போன பிடிக்குது, ஆயுதம் மதத்தெல்லாம் கட்டி இருக்குது. உங்க வீட்டுல என்ன காரியமா? எங்க வீட்டுல காரியமா? என்ன காரியம்? டேய் யார் செத்து போறது தகவல் சொல்லவே இல்லை. இருக்கு காரியன்ற காரியமான சுப காரியம். எங்க வீட்டுல யார் செத்துட்டாங்க? அண்ணன் நெல்லாதான் ஓம்பறான். என்ன சொல்ற? பெரிய அண்ணன் இங்கதான் தடிமா நாட்டம் எந்த பக்கம் போனான்னு தெரியல. அது விடு. நீ மாத்தூரம் ஐந்து வந்துக்கிறிய. உங்க வீட்டுல யார் செத்து போனாங்க? சேபாடி கழுத எது கேட்கறனா நாங்க 3 பேர் வந்து தலை கட்டிக்கணும். டேய் நான் அதுக்காக வரலடா. அண்ணன் கிட்ட ஒரு விஷயமா பேச வந்திருக்கேன். எம்மா உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன பண்றாரு? பச்சை சுந்தரி இல்ல. ஆமா துரியோதன மகனுக்கு பரியம் போட்டுட்டோம். சரி பரியம் போட்ட உடனே என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு குட்டி போட்ட ஆடு 2 குட்டி போடுது. 2 ஆமா 2 குட்டி போட்ட ஆடு 3 குட்டியா போடுது. குட்டியா போடுது. ஆமா அம்மா. அட பேமானி கழுத என் கூட பிறந்ததானே நீ? ஆமா. அறிவு இருக்கு அவனுக்கு எங்கனா? துரியோதன மகனுக்கு பரியத்தை மாத்தின உடனே ஒரு குட்டி போடுற 2 குட்டி போடுதுனா? ஆமா. உன் பொண்டாட்டி அண்ணன் பெரிய அண்ணன் பொண்டாட்டி நடு அண்ணன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டில துரியோதனுக்கு கூட்டி வச்சீங்கன்னா ஒரு ஆடு 4 4 5 5 குட்டி போடும். என்ன சொல்ற? ஆமாண்டா. நீங்க வாங்கிடு. என்னடா ஆடு ஒரு குட்டி போட்டாடு 2 குட்டி தானே போடுச்சு. ஒரு குட்டி தானே போட்டு நினைச்சு. அந்த விவரம் உனக்கு தெரியாது.
துரியோதனன் தனரேக உடையவன். எப்ப வந்து நம்ம வைகுந்தத்துல அடி வச்சானோ ஒரு குட்டி போட்டாடலாம், 2 குட்டி போடுறது உண்மைதான். அது போட்டதுக்கு பிற்பாடு இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன்னா என்னத்த கண்டுபிடிச்சேன்? ஓ முண்டாட்டி 4 குட்டி 5 குட்டி போடுறதுக்கு ஐடியா ரெடி பண்ணிட்டேன். ஏய் தம்பி, கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிடா? அருமையா கண்டுபிடிச்சிட்டேன். நீ இந்த மாதிரி ஒரு மணிக்கு போடுறது கரெக்டா சொல்லுவேன். என்ன நீ அதான் தன கண்டுபிடிச்சு தூங்குற மாதிரி அடிக்கிற வெள்ளம் வச்சு கொடுங்க. அதுக்கு 4 குட்டி 5 குட்டி போடுற மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிடா? இதெல்லாம் பெரிய அண்ணன் முண்டாட்டி இவங்க எல்லாம் மண்ணா ஒன்னா சேர்ந்து ஆடு மேய்க்க போகணுமா? ஒன்னா சேர்ந்து ஆடு மேய்க்கு போக சொல்லல. குட்டி போடுற ஐடியா பெரிய அண்ணன் முண்டாட்டி உன் முண்டாட்டி என் முண்டாட்டி 3 பேரு பொண்டாட்டியும் துரியோதனுக்கு போய் கூட்டி கொடுத்தோம்னா 4 குட்டி 5 குட்டி போடும். ஐயோ மாமா, ஐயோ 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 நான் மோசம் போயிட்டு. இங்க வாடி என்னடி? ஐயோ என் வீட்டுக்கார தம்பி பொண்டாட்டி இங்க வாடி என்னடி? உன் தம்பி என்ன துரியாண்ட போடி 5 குட்டி போடுன்னு சொன்னா இருந்தாலும் என்ன ஆட்டு பட்டியில் இட்டு போட்டு கோடிப்பிட்டானு. குட்டிக்கு ஆசைப்பட்டு துரியோதனன் போனவனே அவன் தம்பி துரியோதனன் போட்டு கோடிப்பிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் இப்ப 3 மாசம் உண்டா இருக்கு. ஆமா மாந்தி வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போலதான் இருப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அண்ணா சின்னண்ணா சொல்றதுன்னா அவன் எங்கன்னா புள்ள வாங்கினா போறான். கூட்டிட்டு பாரு சின்னண்ணா மயிரில் கடா சின்ன செத்து போகக்கூடாது. செத்து போய் கைதா சின்னண்ணா வந்ததுல இருந்து என்ன அம்மா சிக்க மாத்திரான கண்டனுக்கு போடுற பசங்க. அண்ணா என்ன பண்ற அண்ணா? தலைவர் அது ஓப்பக்கம் பேசுவாரு. அவருன்னா வேணாம். சரி நீயே பிரிச்சுட்டு போ. ஆட்டை பிரிக்கணும். எப்படி? ஆடு பூரா பிரிக்க போறேன். எப்படா பீடா பட்டு பூரா ஆட்டி கொண்டு வரது. 2 குட்டி ஆடுக்குது 3 குட்டி ஆடுக்குது. நான் பிரிச்சு கொடுக்கல. ஆடு கஷ்டப்பட்டு மேய்ச்சுவேன் நான். சரி எப்படி? ஆட்டை பூரா சென்னை ஆட்டை பூரா இழுத்துட்டு வந்து பௌத்து போட்டு மெருகிறது. குட்டி வெளியேறது தான் பிரிக்கிறது. செத்தா போட்டு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு உருப்படி கணக்கு வரணும். யாருக்கும் புண்ணியம் இல்லை. எப்படி நீயே பிரிச்சுட்டு போ. உருப்படி கணக்கு வரணும். என்ன உனக்கு 3 ஆடும், எனக்கு 3 ஆடு, பெரியாட்டுக்கு 3 ஆடும், 3 ஆடு, எனக்கு 3 ஆடும், பாப்பாருக்கு மேல 2 ஆடும். ஆடா ஆடுமா? ஆடுதான் சொல்றேன். ஆடுன்னு சொல்லு. ஆடுதான். ஆடுதானே? பாப்பாருக்கு 3 உனக்கு 3 எனக்கு 3 ஆடும், பெரியாட்டுக்கு 3 ஆடும், பாப்பாருக்கு மேல 2 ஆடும். ஆடு அதாட போ. அதாட போ. அண்ணன் என்ன பண்றாரு? ஆட ஊம்புறாரு போய். ஓடு கைதா எம்மாடா